ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு பண்ணின பிரயாணத்திலே சூர் என்கிற வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாட்கள் அங்கே தண்ணீர் கிடையாமல் நடந்து வந்தார்கள். மிகுந்த களைப்பும் தாகமும் அடைந்திருந்த அவர்கள் மாரா என்கிற இடத்தை அடைந்தபோது அங்கே தண்ணீர் இருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆவலோடு அந்த தண்ணீர் அண்டையிலே சென்ற ஜனங்கள் அது கசப்பாகவும் குடிக்க முடியாத அளவுக்கும் இருப்பதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போடும்படிக்கு சொன்னார். அவர் அப்படி செய்தவுடனே அந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது. இந்த மாராவின் சம்பவத்தோடு தொடர்புள்ள 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த கசப்பும் கஷ்டமுமான சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவரும் போதுமானவராகவும் இருக்கின்றார். நம்முடைய கஷ்டங்களை நிமித்தம் நாம் கர்த்தரை குறை சொல்லியோ நம்மை நொந்து கொள்ளுகிறதுனாலோ வேறு யார் மேலாகிலும் பழி சுமத்துவதற்கு முயற்சி செய்வதனாலோ ஒன்றும் மாறிவிடப் போகிறதில்லை. இங்கே பாருங்கள், மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தார். தேவன் ஒரு வழியை வைத்திருந்தார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுண்டாக்கக்கூடிய வழி நம்மை சுற்றித்தான் இருக்கின்றது. முறுமுறுக்காமல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிப்போமானால் தேவன் அந்த வழியை நமக்கு காண்பிப்பார். நம்முடைய கசப்புகள் மதுரமாக மாறிவிடும். இரண்டாவதாக, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்தார். ஜனங்கள் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவருக்கு செம்மையானதை செய்வார்களானால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் இந்த ஜனத்திற்கு வரப்பண்ணேன் என்றும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றும் திட்டமாய் அவர்களோடு கர்த்தர் பேசினார். நாமும் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவருக்கு பிரியமானபடி வாழுவோமானால் எந்த வியாதிகளும் நம்மை அணுகாமல் காப்பார். எல்லாவற்றிற்கும் அவரே பரிகாரியாகவும் இருப்பார். ஆகவே இந்த மாராவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 காரியங்கள். ஒன்று, நம்முடைய எந்த பிரச்சனைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தீர்வுண்டாக்குவார். நம்மை வியாதிகளும் பலவீனங்களும் அணுகாமல் காப்பார், பரிகாரியாகவும் இருப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுண்டாக்குகிறவராய் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த வியாதியும் தீங்கும் எங்களை அணுகாமல் பாதுகாக்கிறதற்கு பரிகாரியாகவும் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.